நாடு என் காலை கீற்றே நீதானே, கையில் தேநீரும் நீதானடி. வாசல் பூவோடு பேசும் நம் பிள்ளை, கொள்ளும் இன்பங்கள் நீதானடி. கண்ணும் சுருங்கிட நீயும், மீசை நரைத்திட நானும், வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும். கண்மூடிடும் அவ்வேளையும் உன் கண்ணில் இன்பங்கள் காண்பேன். மனமனம் எங்கிலும் ஏதோ கனம் கனம் ஆனதே, தினம் தினம் ஞாபகம். நமக்கு எதுக்கு அப்செட் ஆகுது? அவள் இன்னொரு பையனை லவ் பண்ணால் நம்மளால ஏன் ஏற்றுக்க முடியல? நம்மளும் தான் அவளை வேணான்னு சொல்லிட்டு அணியை விரும்ப ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் அன்னைக்கு சொல்லலை, அவ்வளோதான். ஆனால் நான் அவளை விரும்புகிறேன். அப்புறம் ஷாலு யாரை லவ் பண்ண எனக்கு என்ன? நான் ஏன் அதே வச்சுட்ருக்கேன்? ஊர்லேருந்து வந்து 2 நாள் ஆச்சு, ஆனால் எனக்கு அந்த தாட் போகவே இல்லை. திரும்ப திரும்ப அவங்க 2 பேரும் தான் ஞாபகம் வந்துகிட்டே இருக்காங்க. எதுக்கு வரணும்? நான் வேணான்னு தான் ஷாலுவை விட்டேன். வேணான்னு தான் விட்டேன்னு சொல்கிறத விட செட் ஆகாது. ஒருவேளை 2 பேரும் மேரேஜ் ஆனால் கூட சந்தோஷமாக இருக்க முடியாது. என்னால் அவளை சந்தோஷமாக பார்த்துக்க முடியாது. எனக்கு அவள் பேசினது தான் வந்துட்டே இருக்குன்றனால தான் அவள் வாழ்க்கையும் சேர்த்து யோசிச்சு தான் நான் வேணான்னு சொன்னேன். இப்போது அவள் இன்னொரு லைஃப்குள்ளே போயிட்டா. நான் ஹாப்பியாக தானே இருக்கணும். நான் ஏன் அதை யோசிச்சுட்டு ஒரு மாதிரி சேடாக உட்காந்துட்ருக்கேன்? ஒன்றுமே புரியல. மைண்ட் ரொம்ப பிளாக்காக இருக்குது. எவ்வளோ நேரம் தான் படிக்கிறது? அம்மா வேற படிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் ஸ்கூல் ஓப்பன் ஆகிடும். இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் முழுசாக 10 நாள் கூட இல்லை. அதனால தான் அம்மா படிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க. இங்கே அம்மா படிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க, ஸ்கூலுக்கு போனால் டீச்சர்ஸ். சரி, ஓகே. நம்ம நல்லா படித்தா தானே மித்ரா மாதிரி மலர் மாதிரி நல்ல மார்க் எடுக்க முடியும். ஸோ படிக்கலாம். படிக்கிறதுக்கு முன்னாடி சிவிமாமாக்கு ஏன் கால் பண்ணக்கூடாது? என்னன்னே தெரில. சிவிமாமா மைண்டில் வந்து போயிட்டே இருக்கார் படிக்கும்போது. அதனால் அவர்கிட்ட பேசிட்டேன்னா நம்ம மைண்ட் ஃப்ரீயாகிடும். நம்ம ஃப்ரீயாக உட்காந்து படிக்கலாம். ஸோ அவர் கால் பண்ணி பேசுவோம். ஆத்தி, இதுக்கு முன்னாடி நான் அவருக்கு கால் பண்ணதில்லையே. டெக்ஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். அது கூட குட் மார்னிங், சாப்பிட்டீங்களா, குட் நைட், அவ்வளோதான். இப்போ கால் பண்ணால் அட்டன் பண்ணுவாரா என்னன்னு தெரியலையே. இப்போது அன்னைக்கிட்ட பேசினா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பேசாமல் அவளுக்கு கால் பண்ணுவோமா? இல்லை வேணாம். நம்ம கால் பண்ணி அவள் ஏதாவது நினச்சிட்டானா? வேணாம். சரி, ஓகே. நம்ம மாமா தானே, கால் பண்ணி பார்ப்போம். ரிங் போகுது. என்ன ஃபோன் வருது? யாரு? ஹே, அன்னைக்கு ஐஸ் 100. இப்போ தான் அவளுக்கு கால் பண்ணணும்னு நினச்சேன். அவளே கால் பண்ணுறா. சரி, ஓகே, எடுத்து பேசுவோம். ஹலோ அனி, சொல்ல அனி. மாமா, ஃபோன் எடுத்துட்டிங்களா? நீங்கள் ஃபோன் எடுப்பீங்களா எடுக்க மாட்டிங்களான்னு ஒரு பதட்டத்தோடு தான் கால் பண்ணேன். பரவாயில்ல, எடுத்துட்டீங்க. சரி, ஓகே. என்ன பண்ணுறீங்க? நான் என்ன பண்ணுறேன் அனி? சும்மா தான் கார்டனில் உட்காந்துருக்கேன். ஓ, பெங்களூர் போயிட்டீங்கள? வந்து 2 days ஆச்சு அனி. தெரியுமாம்மா, அண்ணா சொன்னா நீங்கள் பெங்களூர் போயிட்டேன்னு சொல்லி. ஆமாம் அனி. வீடெலாம் பார்த்துட்டிங்களா? வீடெலாம் செட் ஆகிடுச்சா? வீடெலாம் பார்த்து பால் காய்ச்சி இப்போ அந்த வீட்டில் தான் இருக்கேன் அனி. ஏய், சூப்பர். அப்போது அந்த வீட்டுக்கு போயிட்டீங்களா? ஷிஃப்ட் ஆகிட்டோம் நேற்றே. ஓகே. யாராக இருக்கீங்க? நானும் சுபி, அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட் ஒரு 3 பேர், 5 பேர் தான் இருக்கோம். ஓ, 5 பேர் இருக்கீங்களா? ஓகே. குக்கிங்லாம் எப்படி? குக்கிங்லாம் நாங்கள் தான் பண்ணோம். இதுக்காக வெளில இருந்தாலும் கூட்டிகிட்டு வர முடியும். 2 பேராக சேர்ந்து பண்ணுற மாதிரி. ஓ, குக்கிங்லாம் பண்ண தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப இல்லை, ஓரளவு. பரவாயில்லையே. எங்கள் அத்தை குக்கிங் பண்ணலாம் சொல்லி கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு? அத்தை சொல்லி கொடுக்கல, நானாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுக்கிட்டது தான். ஓ, சுபி மாமா? அவனும் குக் பண்ணுவான். ரொம்ப இல்லை, அவனும் ஓரளவு. எவ்வளோ திறமை ஒழிஞ்சிருக்குன்னு. கலாய்க்காதா நீ. சரி, நீ என்ன பண்ணிகிட்ருக்க? நான் என்ன பண்ண போகிறேன் மாமா, ஆல்வேஸ் படித்தான். ஓ, இன்னும் ஸ்கூல்லே ஓப்பன் ஆகல, அதுக்குள்ளே உட்காந்து படிச்சுட்ருக்கியா? ஓப்பன் ஆக போகுதில்ல, இன்னும் 2 weeks தான் இருக்குது. என்ன அண்ணி சொல்கிற? எல்லாம் 11th முடிச்சு 12th ஸ்கூலுக்கு போகும்போது தானே பாடம்லாம் எடுப்பாங்க. இப்போவே உட்காந்து படிச்சுட்ருக்க? மாமா, எங்கள் ஸ்கூல்லலாம் 11th முடிச்சோடனே 12th பாடலாம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க கிளாஸ் வச்சு.
ஆமாம்மா, எங்களுக்கும் 11th முடிச்சோன்னே 12th கிளாஸ் வைப்பாங்க தான். அதுக்காக உங்கள் அம்மா மாதிரிலாம் தனியாக டியூஷன்லாம் போயெல்லாம் நாங்கள் படிக்கலப்பா. அப்போல்லாம் படித்தா தானே மாமா நல்ல மார்க் எடுக்க முடியும். அதனால தான் அம்மா அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. பரவாயில்லையே, உங்கள் அம்மா விட்டு கொடுக்க மாட்டேன்ற. அது எப்படி விட்டு கொடுக்க முடியும்? ஆனால் உங்கள் அம்மா மாதிரி தான் இருக்க நீ, பட் அவங்களோட குணம் இல்லை உனக்கு. எல்லாருமே இதே தான் மாமா சொல்லுவாங்க. நீ பாட்டுக்க படிச்சுட்டு இருக்க நேரத்தில் எனக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். அத்தை பார்த்தா ஏதாவது ப்ராப்ளம் ஆகிட போகுது. சும்மா படிச்சுட்டே இருந்தாலும் பைத்தியமாயிருவோம்ல, அதனால தான் அவங்க ஞாபகம் வந்துச்சு. நீங்கள் ஏதோ அப்செட்டாக இருக்க மாதிரி எனக்கு ஏதோ தோணுச்சு. சரி, அதனால தான் சரி ஓகே மாமா கடிச்சு பேசிட்டு அதுக்கப்புறமா நம்ம படிக்கலான்ட்டு கால் பண்ணேன். ஹலோ மாமா, என்னாச்சு சைலண்ட் ஆயிட்டீங்க? இல்லை நீ, நான் அப்செட்டாக இருக்கேன்னு உனக்கு எப்படி தோணுச்சு? அப்போது உண்மையிலே அப்செட்டாக தான் இருக்கீங்களா? எனக்கு தெரியல மாமா, தோணுச்சு, அதனால தான் கால் பண்ணேன். அண்ணி, நான் இது வரைக்கும் உன்கிட்ட பேசினது கூட இல்லை. அன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைமாக பேசினேன். உன்னோட மெசேஜ் வந்தால் கூட நான் அவ்வளோவா பார்க்க மாட்டேன், ரிப்ளை பண்ண மாட்டேன். உன்னை அவ்வளோவா கண்டுக்கிட்டது கூட இல்லை. ஆனால் நீ என்னை பற்றி இவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்க. எனக்கு ஒரு கஷ்டம்னு நான் உட்காந்து இங்கே புலம்பிகிட்ருக்கேன். யார்கிட்டையாவது பேசினா நல்லாயிருக்கும், ஏன் அன்றைக்கிட்டே பேசினா நல்லாயிருக்கும்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் நீ கால் பண்ணி சொல்கிறேன்னா எனக்கு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதுதான் மாமா பியூரான பாண்டிங் சொல்லுவாங்க. கண்டிப்பாக நான் நம்புகிறேன்டா. சரி ஓகே, அதெல்லாம் விடுங்க. நீங்கள் எதனால அப்செட்டாக இருந்தீங்க? அங்கே அத்தை மாமா எல்லாரும் விட்டு வந்தீங்களே, அதனாலயா? அதெல்லாம் பழகிடுச்சுடா. இங்கே வந்து 3 years ஆயிடுச்சுல்ல. அது ஃபஸ்ட் டைம் தான் ஒரு மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் பழகிடுச்சு. ஸோ வீட்டு ஞாபகம் இருந்தாலும் அதை நான் பெருசாக வெளில காட்டிக்க மாட்டேன். வேற என்ன, பிங்கியை விட்டு வந்தனாலயா? அது ஒரு பக்கம் இருக்குதான். பாவம், குழந்தைக்கு ரிசல்ட் வந்துச்சு, நான் கூட இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணான். ஆமாம் மாமா, நானும் ரிசல்ட் பார்த்தேன். சூப்பர் மார்க்கில் 2 பேரும். ஆமாடா, நல்ல மார்க். நான் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிட்டேன். நானும் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிட்டேன் மாமா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். வேற என்ன அப்செட் நீங்கள்? இல்லைடா நீ, அதாவது ஒரு 2 days பிஃபோர் நான் ஊருக்கு கிளம்புறதுக்காக கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்ததுன்னு தேவிக்கோட்டை கொஞ்சம் டவுன் வரைக்கும் போக வேண்டியது இருந்தது. அதனால போனேன். அப்போ நான் ஷாலுவை பார்த்தேன். என்னது, ஷாலுவுக்கா பார்த்தீங்களா? சரி ஓகே, அதனால நீங்கள் ஏன் அப்செட்டாக இருக்கீங்க? என்னடா நீ, அவளை தனியாக பார்க்கல, விஜய் அண்ணா கூட பார்த்தேன். விஜய் அண்ணாவா? அது யாரு? சித்து மாமா தெரியும்ல உனக்கு? சித்து அண்ணாவை தெரியாமல் இருப்பாங்களா? தெரியுமே. அவரோட ஃப்ரெண்டு தான். விஜய் கல்யாணத்துக்கு ரிசப்ஷன்லாம் கூட வந்திருந்தாங்களே, நீ பார்க்கல? ஆஹா, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, எனக்கு தெரியலையே. சரி விடு, நீ பார்த்துருந்தாலும் உனக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து தான் பார்த்தேன். அது சரி, அவர் சென்னை தானே, அப்புறம் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காரு? அது வந்து நீ, ஷாலுவும் விஜயும் லவ் பண்ணுறாங்களாம். என்ன மாமா சொல்கிறீங்க? லவ் பண்ணுறாங்களா? சரி ஓகே, நீங்கள் அவங்கள பிரேக் பண்ணிட்டேன்னு சொன்னீங்க. அவங்க இன்னொருத்தவங்கள லவ் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? அவங்க நீங்கள் பிரேக் பண்ணனால உடஞ்சி உட்காராம இன்னொரு லைஃப்பை சூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் ஏன் அப்செட்? எனக்கு தெரியல நீ, ஒருவேளை நான் ஒரு பொக்கிஷத்தை தெரியாமல் தூக்கி போட்டுட்டனோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். மாமா, அவங்கள தான் நீங்கள் வேணான்னு டிசைட் பண்ணிட்டீங்களே, அப்புறம் என்ன பொக்கிஷத்தை தூக்கி போட்டேன் அப்படி இப்படின்றீங்க? ஒன்றும் புரியலையே. ஓ டே சிவி, இதெல்லாம் போய் அவகிட்ட சொல்லிகிட்ருக்க. அவள் தான் நம்மளை விரும்புகிறாளே, சொன்னால் அப்செட் ஆக மாட்டா. பைத்தியக்காரன்டா நீ. இல்லை நீ, நான் அப்படி சொல்ல. நல்ல பொண்ணு, ஒரு வேளை மிஸ் பண்ணிட்டனோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட், அவ்வளோதான். பட் அவன் என் லைஃப்பில் இல்லை. அது எப்போ இல்லை, நான் எப்போவும் முடிவு பண்ணதா நீ. அப்புறம் என்ன மாமா உங்களை பற்றி யோசிச்சுட்ருக்கீங்க? ஃப்ரீயாக விடுங்க. உங்களுக்கு அந்த பொக்கிஷம் போனால் என்ன, அதை விட பெரிய பொக்கிஷமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். கோடி பேரில் ஒன்ன மட்டும் அறிவேனே தொடுகிற மொழியில. அந்த பொக்கிஷம் என் கிட்ட தான் இருக்குன்னு எனக்கு என்னமோ தோணுது. கண்டிப்பாக மாமா, கூடிய சீக்கிரமே அந்த பொக்கிஷம் உங்ககிட்ட வந்து சேரும். சரிடா, நான் வெயிட் பண்ணுறேன். சரி ஓகே, இதை பற்றி யோசிக்காமல் நீங்கள் போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணுங்கள். நானும் படிக்க வேண்டியது இருக்கு, போய் படிக்கிறேன். ஓகேம்மா, பாய், டேக் கேர். யூ டூ மாமா.
ஏய் சூப்பர் டி, நீ ஸ்கூல் தேர்ட் அண்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வேற லெவல்ல. ஆமாடி, நான் என்னமோ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரதுக்கு தான் ட்ரை பண்ணேன், பட் ஸ்கூல் தேர்ட் தான் வர முடிஞ்சது. பரவாயில்ல, இதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஹே பிங்கி, நீ நல்ல மார்க் எடுத்திருக்க, 588. இதெல்லாம் யாராலும் எடுக்க முடியுமா? சூப்பர் மார்க். நீ வந்து ஃபர்ஸ்ட் வரணும் செகண்ட் வரணும்னு சொல்லலாம் விட்டுரு. இப்போ நீ நல்ல மார்க் தான் எடுத்திருக்க. ஸோ ஹாப்பியா இரு. ஹாப்பியாக தானே இருக்கேன். என்னை பார்த்தா ஹாப்பியாக இல்லாத மாதிரியா இருக்கு? தெரியுது உன் ஃபேஸ் பார்க்கும்போதே. நம்ம ஸ்கூல் வேறு 100% ரிசல்ட் அடிச்சிச்சு, அதுவும் வேறு லெவலில். அது என்ன புதுசாடி, வருஷம் வருஷம் அது நடக்கிறது தானே. ஆமாம், ஆனால் இந்த தடவை பெஸ்ட்டாக ரிசல்ட் கொடுத்துருக்கோம். ஆமாம் ஆமாம், பிரின்ஸிபல் மேம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. யாருடி ஃபோனில்? அண்ணனா? ஆமாம் மலஜே, இது ஒரு நிமிஷம். ஹலோ அகில், சொல்லு அகில். ஹே கங்க்ராச்சுலேஷன்ஸ் பட்டு, சூப்பர் மார்க் எடுத்திருக்க. நீ சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் உன் மார்க்கை பார்த்துட்டேன். உனக்கு நான் கால் பண்ணிகிட்டே இருந்தேன், நீ எடுக்கவே இல்லை. எங்கே இருக்க? தேங்க்யூ அகில். சாரி அகில், நான் ஸ்கூல் வரைக்கும் வந்திருக்கேனா, பைக்கில் தான் வந்தோம், அதனால தான் ஃபோன் வந்தது கேட்கல எனக்கு. ஓ இட்ஸ் ஓகேடி. இப்போ எங்கே ஸ்கூலில் தான் இருக்கியா? ஆமாம், நானும் நல்லா ஸ்கூலுக்கு வந்தோம். அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா, நான் தான் ஸ்கூல் தேர்டு அண்ட் கிளாஸ் ஃபஸ்ட்டு. ஹே வாவ்டி மித்ரா, பட் யூ டிசர்வ் மோர். ஆமாம் ஆமாம், நான் ஃபஸ்ட்டு வர தான் ட்ரை பண்ணேன், பட் தேர்ட் தான் வர முடிஞ்சிருக்கு. பட் இதுவே ஹாப்பி தான். ஏ பைத்தியக்காரி, இதெல்லாம் பெரிய விஷயம்டி. உண்மையிலே ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. சரி ரொம்ப புகழாதீங்க, ஒரே புகழ்ச்சியாக கேட்டு ரொம்ப போராக இருக்குது. ஐயடா. சரி பைக்கில் வந்தீங்க? ஆமாம், பைக்கில் தான் வந்தோம். சரி, அப்புறம் அர்ஜுன் மார்க் கூட பார்த்தேன், 524 நல்ல மார்க். ஃபோன் பண்ணி விஷ் பண்ணேன். ஆமாம் அதனால தான் உனக்கு லேட் நான் கால் பண்ணுறதுக்கு. அவனும் சரி அனியும் சரி, நான் கால் பண்ணி பேசினதுக்கப்புறம் தான் நீங்கள் பேசணும்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, இல்லைன்னா நான் அப்போவே கூப்பிட்ருப்பேன். ஆமாம் அகில், அனியும் கால் பண்ணா, அர்ஜுனும் கால் பண்ணான். அவன் மார்க்கும் சொன்னா, என் மார்க்கும் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். சரிடா சந்தோஷமா இருங்க. சரி எங்க மலர் பக்கத்தில் இருக்காளா? என் பக்கத்தில் தான் இருக்கா, அகில் கொடுக்கவா? குழடி, அவளுக்கும் விஷ் பண்ணிடுறேன். ஓகே அகில், வெயிட் பண்ணு. இந்தாடி உங்கள் அண்ணா பேசணுமா? கொடு. ஹலோ அண்ணா, சொல்லுங்கண்ணா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டாமா, நல்ல மார்க் எடுத்திருக்க. தேங்க்யூ அண்ணா. இதுக்கு எல்லாமே ரீசன் பிங்கி தான். நானும் அவ்வளோ போட்டி போட்டு படிச்சதுனால தான் இவ்வளோ மார்க் என்னால் எடுக்க முடிஞ்சது, இல்லைன்னா இவ்வளோ மார்க் எடுத்துருப்பேனான்னு தெரில. சூப்பர் மார்க் ரெண்டு பேருமே. உங்களை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ அண்ணா. அச்சு அச்சு வீட்டில் இல்லை? இல்லைம்மா, அவனும் ஸ்கூல் போயிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து வரேன்னு போயிருக்கான். ஓ சரிண்ணா. ஓகேண்ணா, நான் பிங்கிட்ட கொடுக்கவா? கொடுடாமா. இந்தாடி. சொல்லு அகில். ஓகேம்மா, நீங்கள் பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க. சரி ஓகே, ஸ்கூலில் எல்லாம் ஒர்க் முடிஞ்சிருச்சுல, வீட்டுக்கு தானே கிளம்புறேன்? வீட்டுக்கெலாம் ஸ்ட்ரெயிட்டாக போகல, ஸ்ட்ரெயிட்டாக குன்றக்குடி போயிட்டு முருகரை விசிட் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரீட் கேட்டிருக்காளுங்க. உடனே அப்பா ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போய் ட்ரீட் வச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுவேன். ஓ அப்படியா, சரி ஓகே, பார்த்து பத்திரம். ஓகே அகில். ஓகேடா, பாய்டா. பாய் அகில். என்னடி அண்ணன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் போல? ஆமாம் நான் ரிசல்ட் சொல்லலை எவ்வளோ மார்க்குன்னு, அவனே பார்த்துட்டானா, கால் பண்ணிட்டே இருந்திருப்பான் போல. நம்ம பைக்கில் வந்தோம்ல, அதான் தெரில. ஆமாம் உள்ளே இருந்ததில்ல ஃபோனு, அதனால் கேட்டிருக்காது. ஆமாம். சரி எங்கடி விழுங்க, இன்னும் காணா? இருடி, நம்ம மேக்ஸ் டீச்சரை பார்த்து வரோன்னு போனாலுங்க. என்ன மேக்ஸ் மிஸ் பிடிச்சி வச்சுட்டாங்களோ? அதுதான் தெரியலையேடி. இவனுக்கு ஒரு வேலையே இல்லையா? எப்போ பார்த்தாலும் எவ்வளோ திட்டுவாங்கன்னு பின்னாடி சுற்றிட்டு இருக்கான். யாரடி மலரு, யாரை திட்டிகிட்டு இருக்க? அங்கே பாரு கொஞ்சம். யாரு? நமக்கு என்ன மலரு, நம்ம பாட்டுக்கு நிற்போம், அவளுக்கு வந்தோன்னே எப்படியும் கிளம்பிடுவோம். அவன் பாட்டுக்கு வந்து நின்றுட்டு போயிடுவான். பல்லா கூட போவான், கண்டிப்பாக அவங்ககிட்ட பேசுறது தான் நிற்கிறான். சும்மா இரு மலரு, அவன் பாட்டுக்கு ஓரமாக தானே நிற்கிறான். மித்ரா. நான் தான் சொன்னேன்ல. என்னடா? மலர், நான் உன் கூட பேசுறதுக்காக வரல, மித்ரா கூட பேசுறதுக்காக வந்தேன். என்ன பேசணும் என்கிட்ட? மித்ரா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்க மித்ரா. இதுக்கப்புறம் சென்னை போயிடுவில்ல படிக்க? ஆமாம். சரி, நீ எவ்வளோ மார்க்கு? நான் 545. நீ நல்லா படிக்கிறவா அசோக். நீ என் பின்னாடி சுற்றி உன்னோட டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருந்தேன்னா இன்னும் நல்ல மார்க் எடுத்திருப்ப. இல்லை மித்ரா, நான் என்ன தான் உன் பின்னாடி சுற்றினாலும் என் படிப்பில் நான் கரெக்டாக தான் இருந்தேன். நான் அது எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்கு தான். சரி ஓகே, இப்போ என்ன? இல்லை மித்ரா, நானும் கிட்டத்தட்ட உன் பின்னாடி 7 இயர்ஸாக சுற்றிட்டுருக்கேன். நீ எதுவுமே சொல்லலை. இப்போது ஃபைனல் ஸ்டேஜில் நிற்கிறோம். இதுக்கப்புறம் ஒருத்தர் பார்த்துக்க கூட முடியாது. ஏன்னா நீ இந்த ஊர்லேருந்து வேறு ஊருக்கு படிக்க போகிற, நானும் வேறு எங்கேயாவது போயிடுவேன். ஸோ நீ இப்போயாவது உன்னோட முடிவு நல்ல முடிவை சொன்னீன்னா நான் சந்தோஷமாக போவேன்ல.
நீ என்ன மென்டலான அசோக்? என் வீட்டில் உள்ளவங்களும் சொல்லி பார்த்துட்டாங்க, நானும் சொல்லி பார்த்துட்டேன், திட்டி பார்த்துட்டேன், அடிச்சு பார்த்துட்டேன். நீ திரும்ப திரும்ப அதே விஷயத்தில் வந்து நிற்கிற. இங்கே பாரு அசோக், இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ உன் ஃப்யூச்சரை பாரு. தேவையில்லாமல் என் பின்னாடி சுற்றி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டேன், இனிமேலும் வேஸ்ட் பண்ணாத தயவு செஞ்சு. இல்லை மித்ரா, நல்லா யோசிச்சு பாரு. இவனாவது 7 இயர்ஸாக ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றுவானா சொல்லு? நான் உன் பின்னாடி சுற்றுறேன்னா என்னோட லவ் உண்மையானது. என்னைக்காவது ஒரு நாள் நீ ஓகே சொல்வேன்ற நம்பிக்கையில் தான் உன் பின்னாடி சுற்றுறேன். இங்கே பாரு அசோக், நீ எத்தனை வருஷம் என் பின்னாடி சுற்றினாலும் உன் காதலை நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன் மித்ரா, என்ன பிடிக்கலையா? நான் அழகா இல்லையா? லவ்க்கு அழகு தான் முக்கியம் நீ நினச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் கிடையாது. லவ்க்கு அழகு முக்கியமே இல்லை ஃபஸ்ட்டு. அப்புறம் என்ன மித்ரா, ஏன் என்ன வேணான்ற? நீ என்ன வேணான்னு சொல்றீன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தையா சொன்னீங்கன்னா நான் சைலண்டாக போயிடுவேன்ல. ஏய், அவன்கிட்ட நீ ரீசன் சொல்லிட்டீன்னா அதுக்கப்புறம் பின்னாடியே வரமாட்டான். நீ என்ன ரீசன் சொல்லிடுச்சு அவன்கிட்ட? இவ்வளோ நாள் சொல்லுமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இப்போ அவன் ஃப்யூச்சருக்காகவாது இந்த உண்மையை சொன்னாதான் அவன் ஒழுங்காக படிக்க வந்து செய்வான். அதை தாண்டி கரெக்ட், சொல்லிடு அசோக். இது எனக்கு மட்டும் சொல்லலை, உன்னோட ஃப்யூச்சருக்காகவும் தான் இப்போ நான் உண்மையை சொல்ல போகிறேன். என்ன என்ன உண்மை மித்ரா? இங்கே பாரு அசோக், அன்னைக்கு கோயிலில் என்னோட மாமா பையனை மீட் பண்ணிடல. ஆமாம், அவர் கூட நீ திட்டினாரே. அவரை தான் நான் சின்ன வயசுலேருந்து கிட்டத்தட்ட 7-8 வருஷத்துக்கு மேலே காதலிச்சிட்ருக்கேன். ஒருத்தர் உயிருக்கு உயிரை காதலிக்கும் போது இன்னொருத்தவங்களை எப்படி காதலிக்க முடியும்டா? என்ன மித்ரா சொல்கிற? நீ உங்கள் மாமா பையனை லவ் பண்ணுறியா? அதனால தான் உன்னை திரும்பி கூட பார்க்கலண்ணா. இன்னொருத்தனை மனசில் வச்சுட்டு எப்படி இன்னொரு பையனை திரும்பி பார்க்க முடியும்? இதை நீ முன்னாடியே சொல்லியிருந்தா இத்தனை வருஷத்தை நான் வீணடிச்சிருக்க மாட்டேனே. சாரி அசோக், இது யாருக்குமே தெரியாது. இப்போ தான் இவளுக்கே தெரியும். இது ரொம்ப சீக்ரெட்டான எனக்குள்ளே வச்சுட்டு வந்தேன். இன்னைக்கு உங்ககிட்ட சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு, அதான் சொல்லிட்டேன். பரவாயில்ல மித்ரா, உங்கள் 2 பேர் பேர் நல்லா தான் இருக்கு. இட்ஸ் ஓகே. நீ ரொம்ப நல்ல பையன் அசோக். ஒருவேளை நான் என்னோட அகில பார்க்காம இருந்து அவனை காதலிக்காமல் இருந்தா கண்டிப்பாக உன்னை லவ் பண்ணியிருப்பேன்னு தான் தோணுது. இது போதும் மித்ரா, இன்னும் ஒரு வார்த்தை போதும். கடைசி வரைக்கும் நான் சந்தோஷமாக இருப்பேன். சாரி அசோக். சி மித்ரா, நீ என்ன தப்பு பண்ண சாரி சொல்கிறதுக்கு? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. சரி, சென்னைக்கு போகிற, சேஃபாக இரு, நல்லா பாடி, ஓகேவா? மலர் பார்த்துக்கோ. சரி ஓகே மித்ரா, டைம் ஆகுது, நான் வரேன். இனிமேல் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். பாய். பாய் பாய் அசோக். மனதே மனதுக்கு வலிக்கவில்லை, உனது உணர்வினும் குறையவில்லை, குறைந்தால் கண்கள் கலங்கி விடும் வழியே உயிரே போ. அப்பப்பா, இவனை தூங்க வைக்கிறது எவ்வளோ பெரிய வேலையாக இருக்கு இல்லை மாமா? தூங்கவே மாட்டேன்றான் சாமானியத்தில். ஆமாடி, 2 பேரும் மாற்றி மாற்றி எவ்வளோ ட்ரை பண்ணோம், தூங்க வைக்கவே முடியல. அப்புறம் ஏதோ பண்ணி தூங்க வச்சுட்டோம். நல்ல ட்ரைனிங் எடுத்துக்கோ, உனக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். ஆத்தி, பயமாக இருக்கு மாமா. இவன் இந்த பாடுபடுத்துறானே, நம்ம குழந்தை நம்மளை எவ்வளோ பாடுபடுத்தோன்னு. இதுதாம்மா நம்ம 2 பேருக்குமே ட்ரைலர். மெயின் பிக்சர் எது தெரியுமா? நம்ம 2 பேருக்கும் ஒரு பாப்பா பிறக்கும் பாரு, அப்போ தான் தெரியும் நமக்கு. கரெக்டாக சொன்னீங்க மாமா. என்ன அங்கே போகிறோமோ தெரியல. தெரியலையே, பத்தியா இவ்வளோ சேட்டை பண்ணிட்டு எவ்வளோ சமத்தா தூங்குறான்னு. ஆமாம் மாமா, அந்த கையில் இருக்க பொம்மையை எடுக்கவே விடலை. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் அப்படி எடுக்கும்போது தான் அழுதுட்டான். தூங்கிட்டு இருந்தவன், அதனால தான் சரி எடுக்க வேணான்னு அப்படியே விட்டுட்டேன். ஐயோ, அதெல்லாம் எடுக்க வேணாடி, அந்த டாயை அவனே வச்சுக்கிட்டோம். அதுதான் பெஸ்ட்டு. அதை எடுத்தோன்னா இப்போ அழுது கத்திடுவான். ஆமாம் ஆமாம். வாங்கக்கா, கோயில் போயிட்டு வந்தாச்சா? போயிட்டு வந்துட்டேன். பாப்பா தூங்கிட்டானா? தூங்கிட்டானா? வானா படுத்தி எடுத்துட்டான். தூங்க வைக்கிறதுக்குள்ள நாங்கள் பட்ட பாடு. இதெல்லாம் உங்களுக்கு ப்ராக்டிஸ்டா? என் பையனை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஐயோ, இவனை சமாளிக்கிறது ஏதோ 100 குழந்தைய சமாளிக்கிற மாதிரி இருக்கு. அப்போ அக்காவை நிலைமை நினச்சி பார்த்தியா? ஆமாடி மினி, எப்படி இவனை வச்சு சமாளிக்கிற? வேற என்ன பண்ணுறது? ஆமாம், தூங்குனா பாருங்க, சமத்தான் இருக்கான். ஆமாம் ஆமாம், தூங்கும் போது தான் சார் அழகாக இருப்பார். ஆமாம் ஆமாம், இவ்வளோ நாங்கள் கொஞ்சிட்டு தான் இருந்தோம். சரி ஓகே, நான் உங்ககிட்ட கிளம்புறேன்னு சொல்கிறதுக்காக தான் வந்தேன். என்னது கிளம்புறீங்களா? என்னக்கா சொல்கிறீங்க? ஏன் கிளம்புறீங்க அவ்வளோ சீக்கிரம்? அதானே, உன்னை யார் இப்போ கிளம்ப சொன்னா? டேய் என்னடா, நான் 2 days தான் இருக்கணும்னு பர்மிஷன் கேட்டு வந்தேன். 1 week ஆயிடுச்சு. பரவாயில்ல, இருக்கட்டும். ஏன் சொன்ன டைமுக்கு போய் நிற்கணுமா என்ன? இல்லை சித்து, வீட்டில் பெரியவங்க கிட்ட 2 நாள் தான் சொல்லிட்டு வந்தேன். 1 week நீ தான் மாமாட்ட பேசி ஓகே ஓகே சொன்னார். பட் வீட்டில் உள்ளவங்க எப்படி நினைப்பாங்கன்னு தெரியல. இல்லை
அண்ணாவே ஓகே சொல்லிட்டாங்க. வீட்டில் உள்ளவங்க என்னக்கா நினைப்பாங்க? இல்லை காயோ, அவங்க பெரியவங்க என்ன வேலையும் அவங்க பார்க்க முடியாதுல்ல. நீ வர்றதுக்கு முன்னாடி அவங்க தானே எல்லா வேலையும் பார்த்தாங்க, அது மாதிரி பார்த்துப்பாங்க. நீ இன்னும் ஒரு 2 days இருந்துட்டு போ. நீ சும்மா இருடா. 2 daysலாம் இருந்தா அவ்வளோதான். இப்போவே எங்கள் மாமியார் எனக்கு 2-3 தடவை கால் பண்ணிட்டாங்க. நீ இங்கே தானக்கா சந்தோஷமா இருக்க, அப்போ எங்கே இரு. நீ சொல்கிறது கரெக்ட் தான். எல்லா பொண்ணுங்களும் பிறந்த வீட்டில் தான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அதுக்காக நாங்கள் இங்கேயே இருக்க முடியாதுல்ல. அக்கா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் ஒரு 2 days இருந்துருப்போங்க. நாளைக்கு பிங்கி வரா, அவளை பார்த்துட்டு அது போகலாம்ல. இப்படி தாண்டாமா நானும் நினச்சேன். பிங்கியை பார்த்துட்டு நான் அன்றைக்கி காலைல கிளம்பலான்னு. ஆனால் எங்கள் மாமியார் ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. மினி, நீ வந்தப்போ ரொம்ப அப்செட்டாக இருந்த. நீ எங்கள் கூட இருந்த இந்த ஒரு வாரம் தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்த மாதிரி, நீ சிரித்த மாதிரி எனக்கு தோணுது. என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேன்ற. நீ அங்கே போனால் எங்களுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எப்படி தெரியும்? ஆமாக்கா, அங்கே என்ன நடக்குது, ஏன் நீங்கள் எப்படி இருக்கீங்க எங்ககிட்ட சொல்லலாம்ல. அங்கே என்னடா அம்மா நடக்குது? அங்கே ஒன்றும் நடக்கலையே. எல்லாரும் நீ நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். பொய் சொல்லாத மினி, ஏதோ ஒன்று நடக்குது எங்ககிட்ட மறைக்கிற. சந்தோஷ் மாமா ஏதாவது? ஏய் டே மாமா ரொம்ப நல்லவர்டா. அவர்லாம் அப்படி யோசிக்காத. அண்ணா நல்லவர்னா அப்போ வேற யார் அங்கே கேட்டவங்க? நீ யாரும் கெட்டவங்கன்னு சொல்ல வரலம்மா. அண்ணா மாமா ரொம்ப நல்லவர்னு சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. உலர்றடி, அதுலேயும் நல்லா தெரியுது ஏதோ ஒன்று மறைக்கிறேன்னு. கண்டுபிடிக்கிற மினி. ஆமாம், பெரிய சிபிசிஐடிவா. போடா, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, மாமாட்ட நான் பேசிக்கிறேன். நாளைக்கு பிங்கி வந்ததுக்கப்புறம் நீ கிளம்பு, நானே கொண்டாந்து உங்கள் 2 பேரையும் வீட்டில் விடுறேன். ஆமாக்கா, இப்போ இவன் வேற தூங்கிட்டு இருக்கான். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு இப்போ தான் தூங்க வச்சான். இனிமேல் நீங்கள் தூக்குனீங்கன்னா கண்டிப்பாக அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவான். நீங்கள் இருந்துட்டு நாளைக்கு பிங்கி வந்தோன்னே பிங்கி மலர்லாம் பார்த்துட்டு அப்புறம் இவரே கொண்டாந்து விடுவார் உங்களை. என்னங்கடா விடவே மாட்டேன்றீங்க? ஆமாம், விட மாட்டேன்தான். போ, அம்மா கிச்சனில் இருக்காங்க, போய் ஹெல்ப் பண்ணு போ. சரி ஓகே, நாளைக்கு நான் போகிறேன் பிங்கி வந்ததுக்கப்புறம். சரி, இவனை பார்த்துக்கோங்க, நான் அம்மா கிட்ட போகிறேன். சரிங்கக்கா. இவன் ஏதோ ஒன்று மறைக்கிறாடி, தெரியுதா உனக்கு? நல்லா தெரியுது மாமா. நாளைக்கு பிங்கி வரட்டும், அவன் எல்லாத்தையுமே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவா. அவகிட்ட இது விஷயமா ஏதாவது சொன்னியா? என்ன எதுவும் சொல்ல மாமா, இங்கே வரட்டும், அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். சரிடி காயு. சரி ஓகே, எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நீ பாப்பா பார்த்துக்கோ. ஓகே மாமா, பார்த்து போங்க. சரிடி, நான் போயிட்டு அம்மாட்ட அக்காட சொல்லிட்டு அப்படியே கிளம்புறேன். ஓகே மாமா. இன்னைக்கு தான் இந்த வீட்டில் நம்மளுக்கு லாஸ்ட் டே இல்லை? என்னடி இப்படி சொல்கிற பைத்தியக்காரி? சரி லூசு, அப்படியே சொல்லடி. நம்ம இதுக்கப்புறம் சென்னை போயிடுவோம். என்னைக்காவது தானே நம்ம வீட்டுக்கு வருவோம். வந்தாலும் ஒரு 1 week 1 month அந்த மாதிரி தானே ஸ்டே பண்ணுவோம். அதனால தான் அப்படி சொல்கிறேன். அது என்னமோ கரெக்டு தான். நம்மளோட ஃப்யூச்சர் சென்னையிலே ஓடிடும். நீயும் ஃப்யூச்சரில் சென்னையில் செட்டில் ஆகிடுவேன். ஆமாம் மலர், உண்மையிலே நம்ம வீட்டை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நானுண்டி, நம்ம வீட்டை மட்டும் இல்லை, நம்ம ஊரையே ரொம்ப மிஸ் பண்ணுவேன். கரெக்டு தான். நாளைக்கு நைட் நம்ம ஊருக்கு கிளம்பணும். இன்னைக்கு நைட்டு எல்லாத்தையுமே பேக் பண்ணி வைக்கணும். ஆமாம், காயு அக்கா ஃபோன் பண்ணாங்களா? பண்ணாலேடி. பண்ணி விஷ் பண்ணால, உனக்கு பண்ணல? கால் பண்ணாங்கடி, அதான் கேட்டேன். எல்லா திங்ஸையும் முன்னாடியே எடுத்து வச்சுருங்க, எது வேணும் லிஸ்ட் போட்டு எடுத்து வைங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம்மா, எனக்கு தான் சொன்னான். ஏன்னா பக்கத்தில் இல்லை, ஏதாவது விட்டுட்டு போனால் கூட டக்குன்னு வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால நம்ம எல்லாத்தையும் பார்த்து எடுத்து வைக்க வேண்டியது இருக்கும். மாமா அப்ளிகேஷன்லாம் வாங்கிட்டாராண்டி? ஆமாம்மா, நம்ம 3 பேருக்குமே வாங்கிட்டதாக தான் சொன்னார். ஸோ இன்டர்வியூ இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆமாம், காயு அக்கா இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணாங்கல்ல, அது மாதிரி நம்மளும் அட்டன் பண்ணணும் போல். ஜஸ்ட்டு ஃபார்மாலிட்டி தானே மலர், கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்களா? ஓ ஓகேடி, எதுவும் அப்போ ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ப்ரிப்பேர்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைடி. ஜஸ்ட்டு நம்மளோட பயோடேட்டா கேட்பாங்க, நம்மளோட இன்ஃபர்மேஷன் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக. அவ்வளோதான், நம்ம பார்க்கறதுக்காக தான் அந்த இன்டர்வியூ தான், மற்றபடி ஒன்றும் இல்லையா? ஓ, காயு அக்கா சொன்னாங்களா? ஆமாம், அவளும் ஷாலோக்காவும் போகும்போது நிறையா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாங்களாம். ஜிகேலாம் நிறையா படித்து வச்சுருந்தாங்களாம். ஆனால் அங்கே போய் ஒன்றுமே கேட்கலாம், ஜஸ்ட்டு பயோடேட்டா மட்டும்தான் கேட்டாங்களாம். நல்லவேளை காயு அக்கா நம்மகிட்ட முன்னாடி சொல்லிட்டாங்க, இல்லைன்னா நம்மளும் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம், அதனால தான் அவன் முன்னாடி சொல்லிட்டா. கங்க்ராச்சுலேஷன் செல்லக்குட்டீஸ். அக்கா, தேங்க்யூ அக்கா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் போத் ஆஃப் யூ. தேங்க்யூ அண்ணா. அவன் எல்லாம் ரிசல்ட் வந்துச்சு. நீங்கள் ஈவினிங் வந்திருக்கீங்க? நீங்கள் ஏதாவது கேட்குறேன்னா உங்கள் மாமாவை தான் கேட்கணும். உங்கள் மாமா தான் காலையில் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டானே. சாரிடா, ஆஃபீஸ் இருந்தது, ஜாயின் பண்ணி 1 weekல லீவ் போட்டால் நல்லா இருக்காதுல்ல, அதனால தாண்டா போயிட்டேன். இந்த கதைலாம் எனக்கு தெரியாது. நீங்கள் மார்க் பார்த்தோன்னே என்னை பார்க்க வந்திருக்கணுமா இல்லையா? நான் காலையிலே வரதான் சொன்னேன். இவன் தான் நம்ம 2 பேர் சேர்ந்து போகலாம் ஈவினிங்னு சொல்லிட்டான்.
உங்கள் 2 பேர் பேச்சும் கிளம்புங்க. செல்லம், இல்லைடா, ஆஃபீஸில் ஒர்க்கு அதிகமாக இருந்தது, அதனால தான் போயிட்டேன். அதான் உன்னை பார்க்க இப்போ வந்துட்டேன்ல. இன்னைக்கு நேற்று இங்கே தான், நாளைக்கு தான் போகிறோம். உன்னை ஊருக்கு அனுப்பிட்டு தான் நாங்கள் வீட்டுக்கே போவோம். ஹே சூப்பர். அப்போ நாளைக்கு இங்கே தான் இருப்பீங்களா? ஆமாம், உங்கள் 2 பேரையும் நல்லபடியாக ஊருக்கு அனுப்பிட்டு தான் நாங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போவோம். அப்படியா? அப்போனா அவங்க மேலே கோபம் இல்லை எனக்கு. பாத்தியாஷா, கோபம் உடனே போயிடுச்சு மேடம்க்கு. சும்மாதாக்கா, கோபம்லாம் ஒன்றும் இல்லை. தெரியும்டா செல்லம். சரி ஓகே, சென்னை போகிறதுக்கு எல்லாம் பேக் பண்ணிட்டீங்களா? இல்லைக்கா, நைட் தான் பண்ணணும். ஓகே, நீங்கள் பேக் பண்ணுறது கஷ்டப்படுவீங்கன்னா அக்காவே வந்துட்டேன், அக்கா ஹெல்ப் பண்ணுறேன், ஓகேவா? நல்ல வேலை வந்தேன், நானே என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதான் நான் இருக்கேன் இல்லடி, நான் பண்ணித்தரேன். ஓகேக்கா. சரி வாங்க உள்ளே போகலாம். நான் இன்னும் அம்மா அப்பா கூட பார்க்கல. உள்ளே வந்தோன்னே நீங்கள் இங்கே உட்காந்துருந்தீங்களா? சரி ஓகே, இன்னும் உங்களை பார்க்க வந்துட்டேன். சரி வாங்க எல்லோரும் உள்ளே போவோம். அவங்க ரூமில் தான் இருப்பாங்க. சரி வா போய் பார்க்கலாம். நாளைக்கு இந்த நேரம்லாம் நம்ம பொண்ணு கிளம்பிடுவா இல்லைங்க? ஆமாம் கோமு, எனக்கு அதை நினச்சா இப்போவே நெஞ்செல்லாம் படபடன்னு வருது. எங்க நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது இழுத்து விட்டுற போகிறீங்க. இல்லைம்மா, நம்ம பொண்ணை விட்டு ஒரு நாள் கூட நம்ம பிரிஞ்சிருந்ததில்ல. ஏன் 3 பேருமே விட்டு பிரிஞ்சிருந்ததில்ல. இப்போது காயுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, வித்யாவுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. 2 பொண்ணுங்களை பிரிஞ்சிட்டோம். அவங்களாவது கல்யாணம் பண்ணி பிரிஞ்சுட்டாங்க. இவ படிக்க போகிறேன்னு சொல்லில 5 வருஷம் நம்மளை பிரிஞ்சிருக்க போகிறா. அதை நினச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குமா. நம்மளால அவளை இங்கே இருன்னு சொல்லவும் முடியாதுங்க. ஏன்னா அவளுக்கு அங்கே தான் படிப்பு கரெக்டாக இருக்கும். மாப்பிள்ளை சொன்னார்ல, அவள் அங்கே படித்தாதான் நல்ல பெரிய ஆளாக வருவா. அப்படிலாம் இல்லை கோமு, படிக்கிற பொண்ணு எங்கே இருந்தாலும் நல்லா படிக்கும். ஆனால் மாப்பிள்ளை சொல்கிற மாதிரி அவளுக்கு அங்கே தானே ஃப்யூச்சர் செட் ஆகும். அதனால அவள் அங்கே போகிறது தான் நல்லது. ஆமாங்க, என்னதான் இருந்தாலும் கடைசி பிள்ளை ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டோம். என்னால் அவளை விட்டுட்டு எப்படி இருக்க போகிறேன்னு தெரியலைங்க. அதுதாம்மா எனக்கும். காயு போகும்போது கூட வித்யாவும் பிங்கியும் நம்ம கூடவே இருந்தாங்க. அதனால் அவ்வளோவா ஒன்றும் பெருசாக தெரியல எனக்கு. ஆனால் இப்போது இவளும் போயிட்டானா நம்ம 2 பேர் மட்டும்தான் இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கணும். நம்ம பிள்ளைங்க என்றைக்காவது தான் நம்மளை பார்க்க வருவாங்க. நம்ம பிள்ளைங்களை பார்க்காம நம்ம எப்படியே இருப்போம்? எனக்கும் ஒன்றுமே புரியலைங்க. மலரும் சரி பிங்க்கும் சரி இந்த வீட்டையை சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க இல்லைன்னா எப்படி நம்ம இருப்போம்னு என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியலங்க. எனக்கு அதை நினச்சா இப்போவே வருத்தமாக இருக்குமா. நாளைக்கு அவள் போகும்போது எப்படி அழாமல் அவளை கொண்டு போய் நான் பஸ் ஏற்றி விடுவேன் சொல்லு. நம்ம வருத்தத்தை நமக்குள்ளே தாங்க வச்சுக்கணும். அவள் முன்னாடி காட்டணும்னு வச்சுக்கோங்க. அவள் இங்கேருந்து போகவே மாட்டா. நான் இங்கே படிக்கிறேன்னு இங்கே இருந்துருவா. கரெக்டாக சொன்ன கோமு. அதனால தான் நான் பிள்ளைக்கிட்ட நான் வருத்தப்படுற மாதிரி காட்டிக்கவே மாட்டேன். அம்மா அப்பா எங்க நம்ம பொண்ணுங்க கண்ணீரை தொடங்க கண்டுபிடிச்சிருவா. முதல்ல நீ கண்ணீரத்தோட ஒன்று பார்த்தோன்னு தான் கண்டுபிடிச்சிருவா. சரிங்க. உள்ள வாடாமா. என்னடா செல்லம்? அம்மா அப்பா, அக்கா வந்திருக்கா, கீழே இருக்கா. என்னடா அம்மா சொல்ற, அக்கா வந்திருக்காளா? ஏம்மா கீழே விட்டு வந்தா? கூட்டு வந்திருக்காளா மேலே? நாங்கள் எல்லாரும் தான் மேலே வந்தோம். அதுக்குள்ளே அத்தை வந்துட்டாங்களா, ஸோ அவங்களோட பேசிட்டு உட்காந்துருக்காங்க. உங்களை கீழே கூட்டு வர சொன்னா. அப்படியாடாம்மா, சரி வா அக்கா போய் பார்க்கலாம். வாங்க வாங்க போய் அவங்கள பார்க்கலாம். அம்மாப்பா ஒரு நிமிஷம். என்னடாம்மா? நீங்கள் 2 பேரும் நான் வர்றதுக்கு முன்னாடி அழுதுட்டு தானே இருந்தீங்க. நாங்கள் ஏன்டாம்மா அழ போகிறோம்? சும்மா அப்பாவும் நானும் பேசிகிட்டு இருந்தோம். ஆமாடாம்மா, நீ நாளைக்கு ஊருக்கு போறியா? அதனால நாளைக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இல்லைப்பா, நீங்கள் போய் சொல்கிறீங்க. நீங்கள் 2 பேரும் அழுதுட்டு தான் இருந்தீங்க. உங்கள் கண்ணை பார்த்தாலே நல்லா தெரியுது. அதெல்லாம் இல்லைடாம்மா, நாங்களே அழ போகிறோம். நான் இல்லைன்னா நீங்கள் கஷ்டப்படுவீங்கல்ல? இல்லைடா தங்கம், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீ படிக்கிறதுக்காக போகிற, நீ நல்லா படிக்கணும், நீ வருங்காலத்தில் நல்ல பெரிய ஆளாக வரணும்டா. அதுதான் அந்த அப்பா அம்மாவோட ஆசை. அதெல்லாம் கரெக்டாப்பா. ஆனால் உங்கள் கூட இருந்ததெல்லாம் நான் பண்ணணும். நான் தனியாக போய் பண்ணுறது நினச்சா எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது. என்னை விட நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஏன்னா நானும் போயிட்டுனா இந்த வீட்டில் நீங்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்கணும். மலர் கூட இருக்க மாட்டா. அதனால் நீங்கள் கஷ்டப்படுவீங்க தானே? சார் இல்லைடா தங்கம், நீ இல்லைன்னா என்ன, மலர் இல்லைன்னா என்ன, சிவா இருக்கான்ல, அவன் இங்கே தானே கிடக்க போகிறான். அவன் இங்கே தான் இருப்பான். ஆனால் என்ன தான் நான் இருக்கிற மாதிரி மலர் இருக்க மாதிரி உங்களுக்கு வராதில்ல. சரிதான்டாம்மா, அதுக்காக உங்களை நாங்கள் இங்கே பிடிச்சி வைக்க முடியுமா? நீங்கள் உங்களுக்கு ஒரு ஏஜ் ஆகிடுச்சு, நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, வெளில போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. அப்பா அம்மா அதை தானம்மா செய்யணும். பிள்ளைங்க என்ன ஆசைப்பட்றாங்களோ அதை நிறைவேற்றி வைக்கணும்.
உங்களை விட்டுட்டு போகிறது எனக்கு மட்டும் ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை. நான் அவ்வளோ யோசிச்சு தான் அந்த முடிவு எடுத்திருக்கேன். உள்ளுக்குள்ளே அவ்வளோ கஷ்டம் இருக்குது. உங்களை விட்டுட்டு எப்படி போய் இருக்க போகிறேன். எனக்கு அங்கே போனாலும் உங்கள் தாட்ஸ் தான் எப்போவுமே இருக்கும். சரிடாம்மா, எங்களுக்கு புரியுதுடா. அக்கா இருக்கால, அக்கா பக்கத்தில் தானே இருக்கா, அவன் வந்து பார்த்துப்பா. நீ கவலைப்படாத. நீ லீவ் விட்டா இங்கே ஓடி வந்துரு. நான் உங்களுக்கு சமாதானம் பண்ணலான்னு உட்காந்தேன். நீங்கள் எனக்கு பண்ணுறீங்கல்ல. கொஞ்ச நாளைக்கு கஷ்டமாக இருக்கும்டா, உனக்கும் சரி எங்களுக்கும் சரி. அப்புறம் பழகிடும். எப்படி கோமதி அல்லாமல் சிரிச்சுக்கிட்டே இந்த விஷயத்த சொல்கிறேன்? வேண்டாண்டாம்மா, அம்மாவை அழ வச்சிடாத. உன் முன்னாடி அழக்கூடாதுன்னு அப்பாவும் அம்மாவும் ரொம்பவே பொறுமையாக இருக்கும். நான் உங்களை விட்டு எங்கேயுமே போனதில்லை. உங்கள் கைக்குள்ளே தான் இருந்திருக்கேன் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும். என்னால் மட்டும் உங்களை விட்டு எப்படி இருக்க முடியும்? நான் படிக்கிறதுக்காக தான் போகிறேன், எனக்கு புரியுது. ஆனால் உங்களை விட்டு இருக்கிறது எனக்கு ஈஸியான விஷயம் இல்லை. ஒருவேளை எவ்வளோ நாள் அங்கேயே சர்வே பண்ணுவேன்னு தெரில. என்னை கொண்டு போய் எங்கள் அப்பா அம்மா கிட்ட விட்டுருங்கன்னு மாமாட்டையும் அக்காட்டையும் சொன்னால் கூட அதை ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. அன்புள்ள அப்பா அப்பா, தாயையும் முன்னில் கண்டேன் அன்பாலே. எனக்கெது தேவை உலகிலே, கொடுத்திடுவாய் நீ முதலிலே. வேண்டாமல் நீ இப்படி அழுதினா அப்பா உடஞ்சி போயிடுவேண்டா தங்கம். ஐ மிஸ் யூ அப்பா அம்மா. நீரில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே. ஓர் கண்ணிந்த மேலே பட்டால் உன் உயிர் நோகத் துடித்தாயே. நிறை மாத நிலவே வாவா, நடை போடு மெதுவா மெதுவா, அழகே உன். என்னம்மா இப்போ எப்படி இருக்கு? எங்க கௌதம், எழுந்தாவே வாமிட்டிங் தான் வருது. ஏதாவது சாப்பிடணும் யோசிச்சாலும் வாமிட் தான் வருது. என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த டைமில் அப்படி தான் இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்களம்மா. நீ நல்லா ரெஸ்ட் எடு. எழுந்து என்ன பண்ண போற? படுத்துட்டே இருந்தாலும் கடுப்பாக இருக்குல்ல. குழந்தை பிறக்கிற வரைக்கும் தாண்டாம அப்படி இருக்கும், அப்புறம் சரியாக போகுது. அப்பா உங்கள் பிள்ளை வெளில வர்றதுக்குள்ளே நான் ஒரு வழி ஆயிடுவேன் போல இருக்கு கௌதம். என்ன பண்ணுறது, அது கௌதமோட பிள்ளையாச்சே. ஆமாம் ரொம்ப தான். பிங்கியும் மலரும் நல்ல மார்க் எடுத்துருக்காங்க. போய் விஷ் பண்ணலாம். அவங்க நாளைக்கு ஊருக்கு போகிறாங்க. சரி சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வரலான்னு பார்த்தா எங்கே எழுந்தாவே தலை சுத்தல் வாமிட்டாக தான் இருக்குது. எப்படி போகிறதுனே தெரில. ஆமாடி, நான் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிட்டேன். நீ ஃபோன் பண்ணியா? ஃபோன் பண்ணிலாம் விஷ் பண்ணிட்டேன். நேரில் போய் பார்க்கணுன்னு தோணுச்சு. ஏன்னா நாளைக்கு குழந்தைங்க ஊருக்கு போகிறாங்க. அதான் பார்த்துட்டு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டு வரலான்னு பார்த்தேன். ஆனால் எங்கே எழுந்துக்கவே முடியலைங்க. சரிடி, நீ வர வேணாம். நான் வினய் கமலி 3 பேர் போய் பார்த்துட்டு அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டு வரோம். ஆமாம் அதுதான் பண்ணணும். என்னோட பெஸ்ட் விஷஸ்ன்னு சொல்லிடுங்க. கண்டிப்பாக. ஆல்ரெடி ஷாமும் வித்யாவும் அங்கே தான் இருக்காங்களாம். அதனால நாங்கள் காலைல போயிட்டு அவங்கள பார்த்துட்டு நான் அங்கே அதுக்கப்புறம் ஆஃபீஸ் வேற போகணும். அவன் அப்படியே வந்துடுறோம். சரிங்க கௌதம். சரிடாம்மா, நீ ரெஸ்ட் எடு நல்லா. எங்க உங்க பிள்ளை வயிற்றுல வந்ததுலேருந்து ரெஸ்ட் மட்டும்தான் எடுத்துட்டு இருக்கேன். பாவம் அத்தைக்கு ஹெல்ப் கூட பண்ண முடியல. விடுடி, குழந்தை பிறக்க வரைக்கும் நாங்கள் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிக்கிறோம். நீ எதுவும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம், ஓகேவா? சரிங்க கௌதம். மாமா கால் பண்ணீங்களா? மாமா பெங்களூர் போயிட்டாரா? போயிட்டாராண்டம்மா. வரதுக்கு 1 வீக் ஆகுன்ற மாதிரி சொன்னார். சரி. அம்மா கிட்ட பேசுனியாடி? பேசினேன். அவங்க ரொம்ப தனியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க போல இருக்கு கௌதம். எங்கடி உங்கள் அம்மா சொல் பேச்சே கேட்க மாட்டேன்றாங்க. நான் டெய்லி போய் பார்க்கும்போதெல்லாம் வாங்க ஆண்டி அங்கேயே வந்து இருங்கன்னாலும் அவங்களுக்கு பிடிவாத கொஞ்சம் ஜாஸ்தி கௌதம். அண்ணா அப்ராட் போகும்போதே கேட்டார், நீனே என் கூட வந்துருமான்னு. நான் கடைசி வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். வேலை எப்போ நான் ரிட்டையர் ஆகணும் அது வரைக்கும் இங்கே தான் இருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது அவங்களோட தன்மானம் தடுக்குண்டி. அவங்க அங்கேயே இருக்கட்டும். நம்ம தான் போய் அடிக்கடி பார்த்துட்டு இருக்கோமே. என்னாலையும் இப்போ போக முடியல கௌதம். எனக்கும் தலை சுத்தலாம் இருக்கா, எங்கேயுமே நவர கூட முடியல. விடுடி, 5 மாதம் ஆயிடுச்சுல்ல, இன்னும் 5 மாதம் தானே, சீக்கிரம் ஓடிட்டோம். சரிங்க கௌதம். சரி ஓகே, நீ தூங்கு, நான் கீழே போயிட்டு வரேன். எங்கே போகிறீங்க? நீங்கள் இப்படி வாங்க, உங்கள் மண்டல படுத்தாதான் எனக்கு தூக்கமே வரும். இவளுக்கு குழந்தை பிறக்க போது, இவன் இன்னும் குழந்தை மாதிரி நடந்துட்டு இருக்கா. சரி வா படுத்து. விரலுக்கும் இதழுக்கும் பிறந்திடும் இசையென இருவரும் இருப்போம் இடம் போல்